ராமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி. ஐயா எங்களுடைய வார்த்தை ஒண்ணு உண்டு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லை காணி உலகில் அப்படின்ட்டு. இந்த உலகத்துல வந்து ஒரு தவம் என்னன்னா கணவன் மனைவியும் சந்தோஷமா வாழ்றதுதான் பெரிய தவம். அதை ஒரு தவமா நினைச்சுக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் தான் புஷ்பநாதன் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ரைட்டிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். புஷ்பநாத் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலே, ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர், ஒரு படத்துக்கு எழுதிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப பராமப்பட்டேன். அவ்வளோ அருமையா ரைட்டிங்கா அவ்வளோ சூப்பரா எழுதியிருந்தாரு. அதாவது ஒரு என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தாங்க, அன்னலட்சுமி அவங்க பேரு. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசீலிக்கிறாங்க. அந்த புத்தகத்தோட நேம் என்னன்னா ஆதலால் காதல் செய்வீர். அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அவர் எழுதியிருப்பார் அந்த ரைட்டர், அவரோட பேர் மறந்துல அந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. காதலிக்கும் போது 2 பேர் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்னா சேர்ந்து. கல்யாணத்துக்கு பிறகு அந்த விளக்கு அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க. பேட்டரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும் தான் பேட்டரியால காட்ட முடியும், தன்னை இருட்டிலே வச்சுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு, யதார்த்த கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட். அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நீங்க காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்ல கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி ஒரு விஷயத்த எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப அழகா பேசியிருக்காரு சார். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயத்த பேசிருக்கீங்க. ரைட்டிங்கா சரி, ஆக்டிங்கா சரி பிரதர், நீங்க நல்லா நடிச்சிருந்தீங்க. சரண்யா சொல்ல வேண்டாம், பின்னி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த பாட்டுக்கும் அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகா கனெக்ட் பண்ணாரு இருவர்கள். நமக்கு இது மாதிரி ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன். கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாரு. நல்லா இருந்தா நல்லா இருக்கும்பா, நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அந்த கதை வந்து எழுதும் போது இந்த கதையில பாட்டு கிடையாது, எடுக்கும்போது இந்த கதையில பாட்டு கிடையாது, எடிட்டிங்ல இந்த கதையில பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் தான் அவர் வந்து இதுல பாட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டருடைய உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்கள்ல சம்பளம் ஒரு பாடலாசிரியர். ஆனா அதை தாண்டி இந்த பாட்டு என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்பிடண்டா டைரக்டர் வேணா உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதிருக்கேன் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்கறதா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விட்டு கொடுக்கறது கெட்டு போறது இல்லைங்க, பெரியவங்க சொன்னது. அது உண்மையில ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால நம்ம அன்புக்காக எதையும் விட்டு கொடுப்போம், எதற்காக அன்பை விட்டு கொடுக்காம இருப்போம். அன்பே கடவுள் ஐயா. நன்றி.